விருதுநகர் மாவட்டம் திருசுழி பசுமட தெரு பகுதியில் வாழவந்தான் என்பவருக்கு வாசகன் மற்றும் முருகேசன் என்ற மகன்கள் இருந்தனர். இந்நிலையில் 80 வயதான வாசகன் கடந்த சில நாட்களாக உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு வந்த நிலையில் நேற்று இயற்கை மரணம் அடைந்தார். இந்த செய்தியை கேட்ட அவரது தம்பி முருகேசன் நெஞ்சுவலி ஏற்பட்டு மயக்கம் அடைந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அவர் திருசுழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார். ஒரே நாளில் அண்ணன் தம்பி இருவரும் உயிரிழந்த சம்பவம் திருசுழி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. நாட்டின் நலன்களில் சமரசம் செய்து கொள்ளாத உண்மையான குடிமக்கள் தான் சங்கி என்றும், அப்படி எங்களை நீங்கள் சங்கி என்று சொன்னால் எங்களுக்கு பெருமைதான் என்றும் சென்னை வேளச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இந்த சங்கி அப்படிங்கறத ஒரு எதிர் கருத்து வைத்திருக்கக்கூடியவர்களும் எங்கள் கட்சியினுடைய கொள்கைக்கு எதிராக நிற்கக்கூடியவர்களும் அதை ஒரு குறிப்பிட்ட பதமாக அவங்க ஒரு இழிவுபடுத்துறதுக்கு, அவங்கள ட்ரோல் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது முன்னாடி ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு சிலர் சொல்றாங்க, ஆமா ஐ எம் a proud சங்கி அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த சங்கிக்கு டெஃபினிஷன் அப்படிங்கறத நாங்க சொல்ல முடியாது. எங்களை கேட்டீங்கன்னா நாங்க டெஃபினிஷன் என்ன சொல்லுவோம்? இந்த நாட்டை நேசிக்கின்ற, இந்த நாட்டின் நலன்களை சமரசம் செய்து கொள்ளாத யாராக இருந்தாலும் இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் அவங்கள சங்கின்னு சொல்றதுல பெருமைன்னு சொல்லிக்குவோம். பாஜகவினர் கடந்த 10 ஆண்டு காலங்களில் நமது மாநில நலனை என்னென்ன புறக்கணித்தார்கள் என்பதை அம்பலப்படுத்துவோம் என சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். வருகின்ற மக்களவைத் தேர்தலில் பழனிசாமி தலைமையிலான அதிமுக படுதோல்வி அடையும் என விமர்சித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதிமுகவையும் இரட்டை இலை சின்னத்தையும் மீட்க தொண்டர்கள் திரள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். பழனியில் அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்ட நிகழ்ச்சி ரயிலடி சாலையில் நடைபெற்றது. இதில் அதிமுக பேச்சாளர் நடிகை விந்தியா, முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து உரையாற்றிய நடிகை விந்தியா, திமுக கட்சியின் தலைவருக்கு என்றுமே கொடுக்கும் குணம் இருந்தது இல்லை என கடுமையாக விமர்சித்து பேசினார். அப்போ மிக கனமழை பெஞ்சு பாதிக்கப்பட்ட மக்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தெருக்கு 10 பேருக்கு கூட நீங்க சவுண்ட் போடலையே. கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த சில இளைஞர்கள் 3 நாள் தொடர் விடுமுறையை ஒட்டி தங்களது சொகுசு கார் மூலம் நீலகிரிக்கு சுற்றுலா வந்துள்ளனர். சுற்றுலாவை முடித்துவிட்டு பின்னர் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல கூகுள் மேப் உதவியுடன் காரில் சென்று கொண்டிருந்தனர். அதன்படி கூடலூர் அருகே வரும்போது கூகுள் மேப் காட்டிய வழியில் திடீரென செங்குத்தான படிக்கட்டுகள் வந்ததால் அதிர்ச்சி அடைந்த கார் ஓட்டுநர் காரை சாதுரியமாக படிக்கட்டுகளில் நிறுத்தினார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியை சேர்ந்த மக்கள் மற்றும் பிற சுற்றுலா பயணிகள் உதவியுடன் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு காரை தேசிய நெடுஞ்சாலைக்கு கொண்டு வந்தனர். பிறகு நிம்மதி அடைந்த சுற்றுலா பயணிகள் தங்களது வாகனத்தில் சொந்த ஊருக்கு திரும்பினர். இந்த நிலையில் இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.